உங்களுக்கு எப்போவாவது இப்படி தோணியிருக்கா? என்னோட லைஃப் தான் ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. கிவ் அப் பண்ணலாமா? அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜில இத ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு டைம் வரும். எல்லாமே சேர்ந்து நம்ம மேல ஒரு பெரிய வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஜாப்ல ப்ரெஷரா இருக்கும். வீட்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், மத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாயிண்ட்ல இதுக்கப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். ஆனா, அங்க தான் ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மீனிங் கொடுக்குறோம். அந்த மீனிங் தான் நம்மளோட ஃபுல் லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு ஃபெயிலியர் வந்த உடனே நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லி அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஒரு ரிஜெக்ஷன் வந்த உடனே நான் கரெக்டானவன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்புகிறோம். ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே என்னோட லைஃப் தான் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூட் பண்ணுறோம். ஆனால் சேம் சுச்சுவேஷனை வேற ஒரு ஆங்கிளில் பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டோர் க்ளோஸ் ஆனால் அது எண்டாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு டைரக்ஷனுக்கு புஷ் பண்ணுற சான்ஸாக கூட இருக்கலாம். ஒரு லாஸ் நடந்த உடனே அது நம்ம கிட்ட இருந்ததை எடுத்துக்கும். ஆனால் அதே டைமில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகிடுவோம். நம்ம யூஸ்வலி பார்க்குறது என்னென்னா, நம்ம லூஸ் பண்ணுறத மட்டும்தான். ஆனால் நம்ம கெயின் பண்ண போகிறத பார்க்கவே மாட்டோம். லைஃப்பில் கஷ்டம் வரப்போ அது நம்ம ஸ்டாப் பண்ண வரல, அது நம்மளை வந்து சேஞ்ச் பண்ண வருது. ஆனால் அந்த சேஞ்சுக்கு நம்ம ரெடியாக இல்லைன்னா அது பனிஷ்மெண்ட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ரெடியாக இருந்தோன்னா அதுதான் நமக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு ஃபேஸில் கீழே விழுவோம். அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அங்கேயே இருக்கிறது தான் ப்ராப்ளம். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயத்த கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று பாருங்கள். இது என்கிட்ட என்ன சொல்லுது, என்ன சேஞ்ச் பண்ண சொல்லுதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் இமிடியேட்டாக வரலனா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த கொஷினை கேட்குறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாரிட்டி வரும். அப்புறம் நீ எடுக்கிற டெசிஷன் மாறும். நீ பார்க்குற ஆங்கிள் மாறும். ஸ்லோவாக உன்னோட லைஃபோட டைரக்ஷனும் மாறும். யாருமே வந்து ஓவர் நைட்டில் ஸ்ட்ராங் ஆகலை. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில பேர் ப்ராப்ளம் வந்தால் பிரேக் ஆகிறாங்க. சில பேர் அதை யூஸ் பண்ணி பில்ட் ஆகுறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சின்ன சின்ன தாட்ஸ் தான். அதனால தான் இப்போ உன்னோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை ஃபைனல்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணாத. கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு. நீ பார்க்குற வியூ கொஞ்சம் மாறுனுச்சு அப்படின்னா சேம் லைஃபாக இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அதுதான் உனக்கு தேவையான சேஞ்சஸை கொண்டு வரும். ஸோ இனிமேல் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் திருப்பி அடிக்கலாம், ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக் கொடுக்கலாம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி அப்படின்னா கம்பேக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச் அண்ட் தேங்க்யூ.